பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தி சிலைங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க நந்தி சிலை. ஆனால் இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆறுபடி வீடு வர சாமி முருகன் கோயில் இதையும் இப்படி சிலையாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருத்தணி 7 to 1 மணி வரைக்கும், மாலை 4 to இரவு 8 மணி வரைக்குங்க. இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கோயில் திறந்துருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா 1008 சிவலிங்கம்ங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா சேலம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே தாங்க இன்றைக்கி போகிறோம். ஈரோட்லேருந்து சேலத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது சேலத்துக்கு முன்னாடியே இறங்கிடுவோம் அரியானூர் பிளேஸில். பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆகும். இங்கே தாங்க 1008 சிவலிங்கம் இருக்குது. அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே தரிசனம் பண்ணிடுறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரம் வந்தாச்சு. இதுதாங்க அடிவாரம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வரசித்தி விநாயகர் இருக்கார். இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு நந்தி சிலை இருக்குது. அப்படியே அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மலையேறுவோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிங்கம் என்னென்ன கோயில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவலிங்கமோட அப்புறம் நந்தியோட சிலை இங்கே இருக்குது. இதில் தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. 1008 சிவலிங்கம். ஓம் சிவலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல் சிவலிங்கேஸ்வரர். அப்படியே 1008 சிவலிங்கம். ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்காமா. வாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் எத்தனாவது லிங்கம் அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக போட்டிருக்காங்க. பாருங்க, அதுதாங்க அங்கே கும்பிட்டு இப்படி வந்தால் நான் கோயிலோட இடமே பிளேஸு செம நீட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மலையில் அப்படியே மலையை சுற்றி அப்படியே லிங்கம் இருக்குங்க. 1008 லிங்கம். அந்த 1008வது லிங்கம் தாங்க பெரிய கோயிலில் சிவலிங்கமாக இருக்கும். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு நந்தி சிலை இருக்குது பாருங்கள். அதாவது அடிவாரத்தில் பாருங்கள் விநாயகர் சிலை இருக்குது. அங்கே ஒரு தரிசனத்தை போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கமும் அப்படி கிளம்பிட்டோம். 2 சைடுமே இருக்குங்க லிங்கம். தொண்ணூற்றி 6வது உமாமகேஸ்வரர் லிங்கம் நந்தி சிலை. இங்கே ஒரு மலையை சுற்றி ஃபுல்லாகவே லிங்கம் நந்தி சிலை. அது ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நந்தி சிலை வேற மாதிரி இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டியிருக்காங்க. கீழே இங்கே ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னு சொல்லி அப்படி பார்ப்போம். நம்ம எடப்பாடியிலேருந்து சேலத்துக்கு நிறையா டைம் போயிருக்கோம். ஆனால் ஒரு டைம் கூட இங்கே போனதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக சரி விளாக் பண்ணலாம் இந்த கோயில் இருக்கோம் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் போகவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. லட்சுமி பெருமாள் அப்படின்னு உள்ளே பார்த்தீங்கன்னா கருவூர் கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம வெளியே மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி காமிக்கிறேன். அங்கேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். முதல்ல இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீ விஷ்ணு விநாயகர் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள் கோயில், கொடிக்கம்பம்.
இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்க கோயில், ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம அப்படியே பெருமாள் சிலை இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலுக்குங்க. நல்லா நீட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள பெருமாள் கோயில் இதெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு மேலே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு 4 மொத்தமாக 5 கோயில் இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு கோயில் தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன கோயில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போங்க. ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம், அதாவது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லட்சுமி சாமியாக இருக்குது. என்னென்ன லட்சுமி சாமின்னா ஆதிலட்சுமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யாலட்சுமி, அப்புறம் சந்தனலட்சுமி, நிறைய இருக்குங்க. அந்தமாரி ஃபுல்லாகவே லட்சுமி சாமியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் அஷ்டலட்சுமி மெயினான ஒரு கோயில் இது தாங்க. ஓகேங்க, இது இங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போவோம். இங்கே லிங்கு, இது எத்தனாவது லிங்குன்னு பார்த்தோன்னா அப்படியே பொறாடி பேக் கேமராவில் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 892வது லிங்கத்துக்கு வந்தாச்சு. இந்த 892வது லிங்கத்தை சாமி கும்பிட்டோம்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்டே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் சாமி இருக்குது. இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, வாங்க அப்படியே பார்க்கலாம். கீழேருந்து வர்றப்பயே அடுத்தடுத்த கோயில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த கோயில் அப்படியே தரிசனம் பண்ணுங்கள். இதுதாங்க ஐயப்பன் கோயில். ஐயப்பன் சுவாமி கோயில் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில் என்னான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வழி இருக்குது, அதில் மேலே போனால் இன்னும் கோயில் இருக்குது. இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம மேலே போக போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். நான் ஒரு மலையை சுற்றி ஃபுல்லாகவே கோயிலாக தாங்க இருக்கு. பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே மலையை சுற்றி லிங்கம், அதெல்லாம் நந்தி சிலை, அப்படியே வீர ஆஞ்சநேயர் சன்னதி. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னிதின்னு இருக்குது. உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம். நம்ம பார்த்தா ஆஞ்சநேயர் சாமி அங்கே கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு தடம் போகுது. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு, ராஜகோபுரம் இப்போ தான் கட்டிகிட்டு இருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்கம், மெயினான ஒரு சிவலிங்கம் இங்கே தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தோன்னா இந்த வழியில் கோயில் சைடு அப்படியே வந்தால் இங்கேயும் சிவலிங்கம் இருக்குது, ராஜகோபுரங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிங்கம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிவலிங்கம் பாருங்க 14வது இது மேலேயே வந்துட்டோம் நம்ம கோயில் மேலே. ஆனால் 1008 சிவலிங்கம் இருக்குதுன்னா நம்ம சேலத்துலேயே மிகப்பெரிய பெருமைங்க. ஆனால் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேருங்க பாருங்க. அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓம் ஜலகண்டேஸ்வரர். அவங்க ராஜகோபுரம் முன்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மெயினான ஒரு ராஜகோபுரம் உள்ளே இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்தனால நமக்கு தெரியல. பாருங்கள், இதுதான் சிவா உள்ளே. அப்போ லிங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உள்ளே இருக்கிற இப்போ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுதாங்க மெயின் கொடி கம்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, நான் வெளியே மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே சைடில் என்னென்ன கோயிலுக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். கொடிக்கம்பம், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தி சிலைங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க நந்தி சிலை. கோயிலோட நட திறக்கிற டைம் போட்டிருக்காங்க, அப்படி பார்க்கலாம். 7 to 1 மணி வரைக்கும், மாலை 4 to இரவு 8 மணி வரைக்குங்க. எந்த டைமுக்கு வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கோயில் திறந்துருக்கோம். நந்தீஸ்வரோட பேர் பார்த்தீங்கன்னா அதிகாரம் நந்தீஸ்வரர். நந்தி சிலை அப்படியே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்லேயே சிவலிங்கம் கோயில் இருக்குது. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குங்க சிவலிங்கம். பாருங்கள், நீங்களே தெரியுதுங்களா? லெவலில் இருக்குங்க சிவலிங்கம். அதோட சிலையே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. கோயில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே இங்கேயும் தரிசனம் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் சைடு. கோயில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. இங்கேயும் ஒவ்வொரு கோயிலாக இருக்குது, ஒவ்வொரு சிலையும் இருக்குது. கஜலட்சுமி. நான் சுற்றியுமே கோயிலை சுற்றியுமே ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து ஃபுல்லாகவே கோயில் தாங்க. வள்ளி, ஸ்ரீ வள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட சைடில் பார்த்தீங்கன்னா பிரம்மா சிலை, கோயிலோட சிலை இருக்குது. இங்கேயும் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே 2-3 சிலை இருக்குது. இங்கேயும் தரிசனம் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படியே நம்ம போவோம். அவன் பார்த்தீங்கன்னா கோயிலோட சைடு இந்த சைடு ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நவகிரகம் இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ண வேண்டியதான். பைரவர் இங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட ஆறுபடை கோயிலையும் உங்கள் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அதை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பழமுதிர்ச்சோலை. நெக்ஸ்ட்டு பாருங்க சுக்கான் சுகர்த்தி. இங்கே சுவாமி மலை முருகன். இங்கே பழனி தண்டாயுதபாணி. இங்கே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியார் சுவாமி. முருகனோட 6 படை வீடையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஓம் சக்தி விநாயகர். நம்ம சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வரப்போ இந்த சைடு ஒரு ரோடு போகும். அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளேருந்து வரப்போ அந்த வழியில் வந்தவங்கன்னா ஓம் சக்தி விநாயகர் இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ரோடு போகுது, அங்கே போய் பார்க்கலாம். ராஜேஸ்வரி இதில் ரூட்டு போட்டிருக்கு, இதுலேயும் போகலாம். மேலே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம தான் மேலே இருந்தபடி வீடியோ எடுக்கிறோம். மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது. இதுதாங்க டாப்பு. இங்கே என்ன கோயில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் டைமாக வரதுனால எங்கே எந்த கோயில் இருக்குது, எந்த சைடு போய் வரணும்னு சொல்லியே தெரிய மாட்டேங்குதுங்க. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டினது போல் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல். இது ஃபுல்லாகவே சிலைகள் இப்போ வச்ச மாதிரி கட்டிடங்களும் புதுசாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து நான் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கோயில் என்ன கோயில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படியே இறங்குற வழி ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம அப்படியே இறங்க வேண்டியது தான். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குறோம். இங்கே மேலே இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்து நல்லா பாருங்கள், வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இறங்குறதுக்கு மட்டும் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்படி சைட்லேயே அப்படி இறங்கி போகிற மாதிரி போட்டிருக்காங்க. மேலேருந்து மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ இதுதாங்க பைபாஸு. அதாவது பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஈரோடோ இல்லை கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டர், சேலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தால் அரியானூருங்க. அங்கே பைபாஸ் பாலத்துக்கிட்டே நிறுத்துவாங்க. அங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னா
இங்கே இப்போ இறங்கி வந்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் கோயில் இருக்குது. இங்கே அடிவாரத்தில் அப்படியே தரிசனத்தை போட்டு அப்படியே மேலே வர வேண்டியதாங்க. மேலே அப்படியே ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் பண்ண வேண்டியது. 1008 லிங்கங்க. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.